Hi all, welcome to SK Innovations 30 days healthy snack seriesல இன்னைக்கு டே 15ல இருக்கும். மைதா, முட்டை, எண்ணெய், சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம் இது எதுவுமே சேர்க்காம ஹெல்தியான டேட்ஸ் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீட்லெஸ் டேட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். கொட்டை இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அளந்துக்கோங்க. இதோட அரை கப் அளவுக்கு சூடாக இருக்கக்கூடிய காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம், இன்னுமே நல்லா ஊறி வரும். நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்து இது ஊறுற டைம்லேயே ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடர் இல்லாமல் நீங்கள் வெனிலா கேக்காக கூட செஞ்சுக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா சளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை எடுத்து நல்லா இது கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வாழைப்பழம் வந்து பழுத்திருக்கா மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கக்கூடிய டேட்ஸ் பாலை வந்து ஆட் பண்ணி நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்ட பிறகு இதோட 1/4 கப் அளவுக்கு உருக்குன பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லாதவங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் விட்டு அதையுமே ஒன் டைம் நல்லா மிக்சர் ஜாரில் ஓட்டிட்டு அதை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு சுற்றி ஒரு கட் பண்ணணும். இதை வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சூடாவோ வெதுவெதுப்பாவோ இருக்கக்கூடாது. அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒரு தடவை வந்து லெஃப்ட் சைடும் இன்னொரு தடவை ரைட் சைடும், அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ வந்து ஏற்கனவே நான் ஒரு டின்னில் ஆயில் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறது இருந்தால் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து உள்ளே வச்சுட்டு 40லேருந்து 45 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுவே ஓடிஜியாக இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 to 45 மினிட்ஸ் அதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் நட்ஸ் ஏதாச்சும் இல்லாட்டி சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறிட்டதும் நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பனானா வீட் ஃப்ளார் டேட்ஸ் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் டயட்டில் இருக்கவங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சக்கரை இல்லாமல் சேர்த்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.